இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது விடுதலை புலி இயக்கத்தின் உறுப்பினர் ஒருவரை பிரிகேடியர் என குறிப்பிட்டு அவரை நினைவு கூர்ந்ததை அனுமதிக்க முடியாது என்றும் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கத்தினால் சபாநாயகருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கத்தின் செயலாளர் வசந்த பண்டாராவினால் சபாநாயகருக்கு குறித்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனால் மே 21ஆம் தேதி அன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது உயிரிழந்த பிரிவினைவாத பயங்கரவாத தலைவர் ஒருவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு நீங்கள் இடமளித்துள்ளீர்கள். அது தொடர்பில் ஆளும் கட்சியின் பிரதமர் கொரடா அல்லது எதிர்க்கட்சி தலைவர் அல்லது வேறு எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் எவ்வித எதிர்ப்பையும் வெளியிடாமை மற்றும் அந்த உரையை ஹான்செட் பதவியிலிருந்து நீக்குமாறு கூறாமை ஆகியன மிகவும் மோசமானதொரு முன்மாதிரியாகும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். குறித்த உரை மூலம் அந்த பாராளுமன்ற உறுப்பினரால் பிரிகேடியர் பால்ராஜ் என்ற புனைப்பெயரில் அழைக்கப்பட்ட பல கொடூரமான கொலைகளுக்கு பொறுப்பான பிரிவினைவாத பயங்கரவாதி ஒருவர் ஈழ விடுதலை போராட்டத்தின் வீரன் என நினைவு கூறப்பட்டு கௌரவம் அளிக்கப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவரது அந்த உரை மூலம் நாட்டின் அரசியல் அமைப்பு மற்றும் சட்டம் மட்டுமன்றி பிரிவினைவாதத்திற்கு எதிராக அவர் வழங்கிய சத்திய பிரமாணமும் மீறப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள நேரிடும். அவ்வாறு தடை செய்யப்பட்ட அமைப்பின் பயங்கரவாத தலைவர் ஒருவருக்கு குறிப்பாக நாட்டை பிரிப்பதற்காக அல்லது ஈழ அரசை உருவாக்குவதற்காக கொடூரமான பயங்கரவாத செயல்களை செய்த ஒருவருக்கு பாராளுமன்றத்திற்குள் உரையொன்றின் மூலம் கௌரவம் அளிப்பதற்கு இடமளிப்பதன் ஊடாக எதிர்காலத்தில் இவ்வாறான செயல்கள் மேலும் தொடர்வதற்கும் பொதுமக்களின் மனதில் தவறானதொரு பிம்பம் உருவாவதற்கும் வழிவகுக்கும். பாராளுமன்ற மரபுகள் நிலையியற் கட்டளைகள் மட்டுமின்றி நாட்டின் சட்டம் மற்றும் அரசியல் அமைப்புக்கு முரணான ஒரு செயலுக்கு பாராளுமன்றத்திற்குள் இடமளித்ததன் மூலம் நீங்கள் உங்களது பாரதூரமான பொறுப்பை அலட்சியப்படுத்தியுள்ளீர்கள் என்பது மிகவும் தெளிவாகின்றது. எனவே அந்த தவற்றை திருத்துவதற்காக குறித்த உரையை உடனடியாக ஹான்செட் பதவியிலிருந்து நீக்குமாறும் இவ்வாறான செயல்கள் இனிமேல் இடம்பெறாது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான வழிகாட்டல்களை வெளியிடுமாறும் உங்களிடம் மிகவும் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது.